முன்னொரு காலத்தில் அத்திக்குளம் என்ற ஒரு அழகான ஊர் இருந்தது. பெயருக்கேற்ற மாதிரி அந்த ஊர் பச்சை வயல்கள் சூழ்ந்த சொர்க்கம் போல இருந்தது. அந்த ஊரில் காளியப்பன் என்ற ஒருவன் தனது மனைவியும் மகனும் சேர்ந்து வாழ்ந்து வந்தான். அவர்களுக்கு சொந்தமாக சில ஆடுகள் இருந்தது. தினமும் காலை ஆடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்வது காளியப்பனின் வேலை. ஆனால் அவன் மகன் கோவிந்தனோ வேலை என்றாலே ஓடிவிடுவான். கேலி, வெட்டிப்பேச்சு, பொய் பேசுவது அவனுக்கு மிகவும் பிடித்த விஷயம். ஒரு நாள் காளியப்பன் வெளியூர் செல்ல வேண்டியதாகிவிட்டது. கோவிந்தா, நான் 2-3 நாளில் திரும்பி விடுவேன், அதுவரை ஆடுகளை நீ பார்த்துக்கொள் என்றான். ஆரம்பத்தில் மறுத்த கோவிந்தன் தாயின் சொல்லுக்கு தலைகுனிந்தான். ஒரு நாள் காலை காளியப்பன் வெளியூர் பயணத்துக்கு புறப்பட்டார். கோவிந்தன் மனமில்லாமல் ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் சென்றான். வேலைக்கு பழக்கமில்லாததால் அவனுக்கு நேரம் போகவில்லை. தூரத்தில் விவசாயிகள் வேலை செய்து கொண்டிருந்தனர். அவர்களை கிண்டல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வந்தது. திடீரென்று அவன் கத்தினான், புலி வருது, புலி வருது, புலி வருது. அவன் குரலை கேட்டு கிராமத்தினர் கம்புத்தடியுடன் ஓடி வந்தனர். எங்க புலி என்று கேட்க கோவிந்தன் சிரித்தான். உங்களை வரவைக்கத்தான் கூப்பிட்டேன் என்றான். கோபத்தில் அவர்கள் அவனை கண்டித்துவிட்டு திரும்பிச் சென்றனர். அடுத்த நாளும் அதே குறும்பு. மீண்டும் அவன் பொய் அலறினான். பொது மக்கள் கோபமடைந்தனர். இந்த பையன் சொல்வதை நம்ப வேண்டாம் என்று முடிவு செய்தனர். 3வது நாள் அமைதியாக ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன. திடீரென்று புதரிலிருந்து ஒரு புலி பாய்ந்தது. ஒரு ஆட்டின் மீது அது கடித்து குதறியது. இப்போது உண்மையாக பயந்த கோவிந்தன், புலி காப்பாத்துங்க, புலி காப்பாத்துங்க. ஆனால் யாரும் வரவில்லை. முந்தைய பொய்கள் அவன் நம்பிக்கையை முழுவதும் கெடுத்துவிட்டது. குழந்தைகளே, ஒருவன் பொய் பேசினால் அவன் சொல்வதை காலம் முழுவதும் யாரும் நம்ப மாட்டார்கள். அதனால் விளையாட்டுக்காக கூட பொய் பேசாதீர்கள். உண்மை பேசுவதுதான் மனிதனின் பெருமை.